வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று 8/1/2024 மாலை 5 மணி அளவிலான வானிலை அமைப்பு. வானிலை அமைப்பு சார்ந்து தீவிரமடைய போகும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் மற்றும் 13 மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய வானிலை சூழல். மேலும் இதில் 9 மாவட்டங்களில் 15 முதல் 25 சென்டிமீட்டர் வரையிலான தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வானிலை வாய்ப்புகள் மற்றும் மேலும் 12 மாவட்டங்களில் பரவலாகும் என எதிர்பார்க்கப்படும் மழை பரவல் இன்று இரவு நள்ளிரவு அதிகாலை வரையிலான வானிலை அமைப்பு சார்ந்து மழைப்பொழிவின் தீவிரம் பற்றிய வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. தற்போதைய நிலையில் இலங்கைக்கு தெற்கே, அதாவது தென் இலங்கைக்கு தெற்கே தென்கிழக்கே நீடித்து வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி விரிவடைந்து வலுவடைந்து நீடிக்கிறது. மேலடுக்கில் தீவிரமடைந்துள்ளது. விளைவாக கிழக்கு தென்கிழக்கு காற்று வலுவாக வளிமண்டல மேலடுக்கில் தமிழக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் நோக்கி வலுவாக பயணிக்கிறது. தரைக்காற்றின் வேகம் குறைந்து காணப்படக்கூடிய சூழலில் மழைப்பொழிவானது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வலுவடைய இருக்கிறது, தீவிரமடைய இருக்கிறது. குறிப்பாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை கிழக்கு பகுதிகளில் கனமழை முதல் அதிகனமழை பொழிவிற்கு அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வாய்ப்புகள் உள்ளன. மேலும் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை கிழக்கு, மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து கனமழை முதல் அதிகனமழை பொழிவிற்கும் தீவிர மழைப்பொழிவிற்கும் அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் அளவிலான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இதே நிலை நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் தெற்கு பகுதிகள் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், காரைக்கால், பாண்டிச்சேரி, கடலூர் மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பு தற்போது ஏற்பட்டுள்ளது. வலுவான மேக சூழல், அதாவது மேக அடுக்கு வலுவடைந்திருக்கிறது வங்கக்கடலில். விளைவாக அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மாவட்டங்கள் சார்ந்து, அதாவது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகள் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு தீவிரமடையக்கூடிய சூழல் காணப்படுகிறது. இதில் திருவாரூர் தெற்கு, நாகப்பட்டினம் தெற்கு, தஞ்சாவூர் தெற்கு இந்த மாவட்ட பகுதிகளில், அதாவது தெற்கு டெல்டா பகுதிகளில் தீவிர மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் 15 முதல் 25 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அசாதாரண மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய சூழல், வானிலை சூழல் வளிமண்டலத்தில் காணப்படுகிறது. என்ற நிலையில் இன்று இரவு நள்ளிரவு அதிகாலை வரை இதற்கான வாய்ப்புகள் நீடிக்கலாம். வானிலை சூழல் வலுவாக நீடிக்கிறது. மழைப்பொழிவை ஏற்படுத்த உகந்த சூழல் இருக்கிறது. எனவே வானிலை சூழல் நிலவுகிறது கனமழை பொழிவை ஏற்படுத்த மேற்சொன்ன மாவட்டங்களில். மேற்கு மத்திய மாவட்டங்களில் வலுவுடன் மழை பரவல் நீடிக்க அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில், அதாவது இன்று இரவு நள்ளிரவு அதிகாலை வரை வாய்ப்புகள் இருக்கின்றன. மத்திய மேற்கு மாவட்டங்களில் அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மேற்கு பகுதிகள், திண்டுக்கல், திருப்பூர், கரூர், கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அதே போல வட கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே மழை பரவலுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு நீடிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது அநேக மாவட்டங்களில் மழை பரவலடையக்கூடிய சூழல் இருக்கிறது. வலுவான மழை பரவல் என்பது மத்திய மேற்கு மாவட்டங்களை சார்ந்து இன்று இரவு நள்ளிரவு அதிகாலை வரை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை தீவிர மழைப்பொழிவு ஏதும் இல்லாத மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கு வலுவான மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வாய்ப்புகள் உள்ளன. அறிவிக்கப்பட்ட
அதி கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ள மாவட்டங்கள் மீண்டும் ஒரு விளக்கம். அதாவது குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களின் தெற்கு பகுதிகள், கிழக்கு பகுதிகள், அதே போல் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்த கிழக்கு பகுதிகளில் வரும் மணி நேரங்களில் வலுவான மழைப்பொழிவு தீவிரமடையக்கூடிய வானிலை சூழல் தற்போதைய நிலையில் நிலவுகிறது. வலுவான மேக அடுக்குகள் வளிமண்டலத்தில் நீடிக்கின்றன. கிழக்கு தென்கிழக்கு காற்று வலுவுடன் இந்த பகுதிகளில் உள்நுழைய தொடங்கியிருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் தென்னிலங்கைக்கு தெற்கில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி வலுவுடன் வளிமண்டல மேலடுக்கில் நீடிக்கிறது. மேற்கு நோக்கியும் நகர்ந்து வருகிறது. அதே போல வலுவான மேக அடுக்குகள் வங்கக்கடலில், அதாவது டெல்டா மாவட்டங்கள் சார்ந்த வங்கக்கடல் பகுதியில் கிழக்கு கடலோரம் வலுவுடன் நீடித்து வருகிறது. அதாவது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்த வங்கக்கடல் பகுதியில் வலுவான மேக அடுக்கு நீடிக்கிறது. இது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிர மழைப்பொழிவை இந்த மாவட்டங்கள் மீது வலுவுடன் ஏற்படுத்தக்கூடும். இதன் நீட்சி திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் பேரளவு மழைப்பொழிவை ஏற்படுத்த உகந்த வானிலை சூழல் தற்போது நிலவி வருகிறது என்பதை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்து கொள்கிறேன். நாளை அதிகாலைக்கு பிந்தைய வானிலை அமைப்பு, அதை பற்றி ஒரு முன்னோட்ட விளக்கத்தினை பார்க்கலாம். தற்போதைய நிலையில் தென்னிலங்கைக்கு தெற்கில் நீடிக்கும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் மேற்கு நோக்கி சற்று வடமேற்கில் நகர்ந்து அது குமரிக்கடலுக்கு தெற்கில் அடுத்து வரக்கூடிய 24 முதல் 48 மணி நேரங்களில் வாய்ப்பு ஏற்படக்கூடும். எனவே இதன் நகர்வை பொறுத்து மழைப்பொழிவினுடைய தீவிரம் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கு நாளையும் வலுவான மழைப்பொழிவு நீடிக்க வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளன. எனவே இதனுடைய நகர்வுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். வடமேற்கில் இதனுடைய நகர்வுகள் சற்று இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வடமேற்கில் சற்று நீடித்திருக்கிறது. மேலும் மேற்கு நோக்கி நகர அதிகபட்ச வாய்ப்புகள் இருந்தாலும் எந்த அளவிற்கு இதனுடைய வடமேற்கு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவின் தீவிரமும் கிழக்கு தென்கிழக்கு காற்று குவிதலும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள் மீது அமையக்கூடும். அதை பொறுத்து மழைப்பொழிவினுடைய தீவிரம் நாளை காலை அதிகாலை வானிலை அமைப்பை பொறுத்து மாற்றத்திற்கு உரியதாக இருக்கும். என்றாலும் மழைப்பொழிவு என்பது நிச்சயமாக நாளை தவிர்க்க இயலாத அதிகபட்ச மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வானிலை சூழலாக நாளை தினம் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், அநேக தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக தென் கடைக்கோடி மாவட்டங்களில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, மதுரை வரை கூட, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளன என்பதே நமது வானிலை உற்றுநோக்கலின் இன்றைய தற்போதைய வானிலை அமைப்பின்படியான உற்றுநோக்கல் அடிப்படையிலான நமது வானிலை விளக்கமாகும். தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலை பற்றிய விளக்கங்களுடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.